ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்புங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ சிக்கன் சாப்பிட்றப்போ நல்ல ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு சிக்கன் 600 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிக்கன் சூடுங்கிறதுனால நல்லெண்ணெயும் வெந்தயமும் சிக்கனில் இருக்க சூடை தணிச்சிரும். ஸோ நம்ம சேர்த்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. எந்தளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மூடி தேங்காய், அதோட ஒரு 4 முந்திரி பருப்பு, இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்படி எண்ணெயில் நீங்கள் கலந்து விடுறப்ப உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணப்போ கூட இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் அதையும் இதோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுப்பை ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, அதோட 2 பச்சை மிளகாய், இதையும் நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அதுவே தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் அதுவே தண்ணி விட்டு நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. நம்ம தேங்காவோட சீரகம் சோம்பு எதுவுமே சேர்த்து அரைக்க தேவையில்லை. நம்ம மல்லிப்பொடியிலே எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு மல்லிப்பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்றது வேணும்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய அளவில் ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபிங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ மல்லிப்பொடி சேர்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தனால குழம்பு நல்லா ரிச்சாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு இல்லைனா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா கரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு விசிலில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சிக்கன் குழம்பு நல்லா வந்திருக்குன்னு. குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே வீடே கமகமன் வாசனையாக இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா குக் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
இது தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். ரைஸோடையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மல்லியில் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அட்டகாசமான பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த சண்டேவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.